ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள், ஆரம்ப சுகாதாரத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 3 மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட வாரியாக அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8th நீங்கள் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூ. 23,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து பார்த்தோன்னா மாவட்ட வாரியாக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 3யுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருங்கிற கேட்டகரிக்கான போஸ்டிங்கும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரிக்கான போஸ்டிங்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 15,000 சேலரி இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 10,000 சேலரி வந்து வரும். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் வந்து 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பாருங்கள், எனி டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பெயரில் இருந்து, ஸோ உங்களோட நேம், உங்களோட தந்தை பேர், உங்களோட ஃபோன் நம்பர், பிறந்த தேதி, வயது, மதம், ஜாதி, கல்வி தகுதி, முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் இணைச்சு, இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. 23 ஆகஸ்ட் தான் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு செகண்ட் நோட்டிஃபிகேஷன் தருமபுரி மாவட்டத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 3 டேஸ் முன்னாடி கூட வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து பாருங்கள் திரும்பவுமே வந்து தருமபுரி மாவட்டத்திலிருந்து இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிஎல்எஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியனு, டிபிஹெச்பிங்கிற கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டிஎல்எஸ்க்கு வந்து பாருங்கள் 19,800 வந்து சேலரி வந்து வரும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து நீங்கள் சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து 2 வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து லேப் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 13,000 சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு டிஎம்எல்டிக்கான கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிபிஹெச்பிக்கெலாம் வந்து பாருங்கள் 13,300 சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். எம்பிடபிள்யூ இல்லைனா எல்ஹெச்வி இல்லைனா ஏஎன்எம் இந்த மாதிரி இது வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக இணைச்சிக்கோங்க. இணைச்சு நீங்கள் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் வந்து ரூ. 6 ஸ்டாம்பையும் ஒட்டி உங்களோட அட்ரஸையும் வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்ட் கவரில் வந்து நீங்கள் வந்து ஒட்டணும், அப்படி அட்ரஸையும் வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து 4க்கு 10ங்கிற சைஸ் உள்ள ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அதில் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி ரூ. 6 ஸ்டாம்பையும் வந்து ஒட்டி அதை வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் அந்த செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட நீங்கள் இணைச்சு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 30 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் நோட்டிஃபிகேஷன் நீலகிரி மாவட்டத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆயுஷ் மருத்துவ அலுவலர் கேட்டகரி, அதுக்கப்புறம் டிஸ்பென்சர் கேட்டகரி, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸோ ஆப்டிமிஸ்ட், அதுக்கப்புறம் டென்டல் டெக்னீஷியனு, ஸோ வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர், ஆடியோலிஸ்ட் கேட்டகரி, செக்யூரிட்டி கார்டு, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஓடி அசிஸ்டன்ட், இந்த மாதிரி வந்து ஒரு 14 டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்குலாம் ஹெல்த் ஒர்க்கருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 8th பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். 7,500 சேலரி வந்து வரும். ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சேலரி வந்து வரும். ஆடியோ மெட்ரிஷியன் கேட்டகரிக்கெலாம் 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் வந்து இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 17,250 சேலரி வந்து வரும். ஸோ அடுத்த கேட்டகரி ஓடி அசிஸ்டன்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் 3 மந்த்ஸ் நீங்கள் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 11,200 சேலரி வந்து வரும்.
ஸோ அதுக்கடுத்து ஒரு செக்யூரிட்டி கார்டு, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்லாம் 8த் நீங்க பாஸா இருந்தாலும் சரி, ஃபெயிலா இருந்தாலும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஆடியோலஜி கேட்டகரிக்குலாம் நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து பாருங்க, ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இல்லனா பிஎஸ்சில வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இந்த மாரிலாம் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரிக்குமே வந்து குவாலிஃபிகேஷன்லேருந்து, சேலரிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வேரி ஆகும். நீங்க டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்து இதில குடுத்துருக்கிற மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு, ஸோ இங்க ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாவும் நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 14த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன்லயும் டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க வந்து எந்த நோட்டிஃபிகேஷன பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அதுக்கான லாஸ்ட் டேட் என்னங்கிறத கரெக்ட்டா செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு நீங்க எந்த மாவட்டங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா 38 மாவட்டத்துக்குமே வந்து ஒன் பை ஒன்னா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மாவட்டத்தோட பேர வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. வந்ததுமே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.